بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பணியினை அல்லாஹுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறது. ஒவ்வொரு தருணத்திலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிற பொழுதும் நபிகள் பெருமானாரை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பாளர், அதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது என்ற அந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுதும் அதையே மிகப்பெரிய ஒரு பிரச்சார பயணமாக அமைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், எதிர்ப்பதையே தொழிலாக கொண்டவர்கள், இதற்கு எதிராக களம் காணக்கூடிய எல்லா தரப்பு மக்களுமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த ஏகத்துவம் தூதுத்துவம் என்கிற பெயரால் மக்கள் மன்றத்தில் இவர்கள் பிரிவினையை உண்டாக்குறாங்க, ஒற்றுமையை சீர்குலைத்து விடுகிறார்கள், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே பிரச்சனை வருகிறது, குரான் ஹதீஸ் என்று பேசுகிறார்கள், அதனால் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாமனார் மருமகனுக்கு இடையில பிரச்சனை, ஊர் ஜமாத்து ரெண்டாகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி கடந்த காலத்தில் இல்லை, திடீரென்று புகுந்து இவ்வாறு செய்து விடுகிறார்கள் என்று பேசுகிறார்கள். இவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சரியான மூமின் எப்படி வாழ்ந்து இருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து வருகிறார்கள், எப்படி வாழ்வார்கள் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வரலாறை அறியாத காரணத்தினால் சகட்டு மேனிக்கு நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம், நபிகளாரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக நபி வழிதான் நம்முடைய வழி, புது வழி என்பது அது நரகத்தின் வழியாக இருக்கிறது, நாம் நபி வழி நடக்க வேண்டும், மதுஹபு என்கிற வழிமுறைகளை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் களம் கண்டு அந்த நபி வழியை வலியுறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு மாநாட்டை மாவட்டங்கள் தோறும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த பிரச்சாரத்தின் விளைவாக எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், ஒன்றா இருக்கிற மக்கள்கிட்ட இவர்கள் பிரிவினை உண்டாக்குறாங்க என்கிற ஒரு எதிர் குற்றச்சாட்டை என்ன செய்கிறார்கள், விதைக்கிறார்கள். இங்கே பாருங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே பதிவு செய்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் லாஹிரின் அலல் ஹக், சத்தியத்தை பகிரங்கமாக எடுத்து சொல்லுகொண்டே இருக்கும். அந்த ஒரு கூட்டத்தார் சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் வருவார்கள், அதன் தொடர்ச்சி என்றைக்குமே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு லா தலுரு மன் கதலகும், அவர்களுக்கு எதிராக
பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் யாருடைய அந்த விமர்சன குரலுக்கும் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் நடக்காது, இவர்கள் தங்களுடைய பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். நபிகளார் சொன்னதிலிருந்து கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக, அதை மேலோங்க செய்வதற்காக ஒரு கூட்டம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தொடர்ச்சியாக வருவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்தார்கள். இன்றைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த பிரச்சார பயணத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் இது முந்தைய காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, திடீரென்று உருவானது கிடையாது. கடந்த காலங்களில் வேறு பெயர்களில் வேறு சில பேர் இதை பிரச்சாரமாக கடந்த நூற்றாண்டுகளில் எடுத்திருக்கலாம். 1400 ஆண்டுகளாக இப்படித்தான் தொடர்ச்சியாக இந்த ஏகத்துவ பிரச்சாரமும் இந்த தூதுத்துவத்திற்கான முக்கியத்துவ பிரச்சாரமும் மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அதனுடைய துவக்கம் எப்பொழுது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நபிகளாருக்கு பிறகு நபி வழியை பேணி நடக்கக்கூடிய விஷயத்திலும், நபி வழிக்கு முரணாக நடக்கக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடிய விஷயத்திலும், நபி வழிக்கு பதிலாக புதிய பல வழிமுறைகளை, பிதஅத்தான புதிய அனாச்சாரங்களை உள்ளே மார்க்கத்தின் பெயரால் ஊடுருவ செய்யக்கூடியவர்களை புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களிலும் சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு நாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடங்கன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வதை விட, இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவர்களை விமர்சிப்பதை விட, பிதஅத்தான புதிய புதிய அனாச்சாரங்களை மார்க்கத்தின் பெயரால் உள்ளே புகுத்தியவர்களை நாம் கண்டிப்பதை விட சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கொந்தளித்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த பிரச்சாரத்திலே மிக வீரியமானவர்களாக, மேலோங்கியவர்களாக, அசத்தியத்தை போட்டு உடைத்தவர்களாக அந்த சஹாபாக்கள் காலத்திலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். வேக வேகமாக தொழுகை முடிக்கிறார். சரியா ருக்குவும் செஞ்சபாடு இல்லை, சஜிதாவும் சரியா பரிபூர்ணம் அடையல. அவர் தொழுது முடித்த உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அவரை பார்த்துவிட்டு சொல்கிறார், வலவ் முத்த, நீ இந்த நேரத்தில் நீ மௌத்தா போயிருந்தால் நீ எப்படி தொழுது இருக்கிற? உருப்படியான ருக்குவும் செய்யல, உருப்படியா சஜிதாவும் செய்யல. நீ எப்படி தொழுது இருக்கிறாய் என்றால், வலவ் முத்த, இப்பொழுது மட்டும் நீ இறந்து விட்டிருந்தால், முத்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய வழிமுறையை மறுத்தவனாக, வழிமுறையை ஏற்காத பாவியாக இறந்திருப்பாய். உன்னுடைய மரணம் இஸ்லாத்திற்கு எதிரானதாக போயிருக்கும். என்ன சஜிதா பண்ற? நிதானமாக சஜிதாவில் பட வேண்டிய உறுப்புகள் பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த சொல் வடிவத்தை, கட்டளையை எவ்வளவு பெரிய கண்டன குரலாக பதிவு செய்கிறார். சரி, அவர் சஜிதா தப்பா செஞ்சதாவே இருக்கட்டும், என்ன தப்பு செஞ்சிருப்பாரு? வேக வேகமாகவும் சஜிதா ஒருத்தன் செய்யறதா இருந்தாலும் அவருடைய 2 கை பட்டிருக்கும், படாம இருந்திருக்காது. 2 முட்டுக்கால் பட்டிருக்கும், படாம இருந்திருக்காது. 2 கால் குதிகால் பட்டிருக்கும், படாம இருந்திருக்காது. நெத்தி கூட பட்டிருக்கும், மூக்கு படல, அவ்வளவுதானே. சஜிதாவில் பட வேண்டிய உறுப்புகளில் 7 உறுப்புகளில் 2 குதிகாலு, 2 முட்டுக்காலு, 2 கை, 6 ஆச்சு. நெற்றியும் மூக்கும் சேர்ந்துதான் 1, அரை அப்படி கணக்குல. இவர் என்னத்தை பண்ணிட்டாரு? வேகமா தொழுதார், மூக்கு படலாதானங்க. இதற்கு இவருடைய கண்டனத்தை பாருங்க. இந்த நேரத்தில் நீ மரணித்திருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனுடைய மரணம் அடைந்திருப்பாய் என்று கண்டிக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த நபி வழி மீது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பாருங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அந்த சஹாபாக்களுடைய அந்த நூற்றாண்டில் அவ்வளவு பேணுதல், அவ்வளவு நெருப்பு தெரிச்சார்போர் இருந்தார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மரணம் அடைந்தவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜனாசா இருக்குது. சுற்றி அவர்களுடைய வீட்டு பெண்கள் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. அழுகலாம், கவலையை வெளிப்படுத்தலாம் கண்ணீர் வடித்துவதன் மூலமாக. ஒப்பாரி வைக்கக்கூடாது இல்லையா? ஒப்பாரி வைக்கிறத பார்த்து விட்டு ஒப்பாரி வைக்காதீங்க, அது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மாறலை. உடனடியாக என்ன செய்யறாரு? ஒரு தீமையை நம்ம கையால தடுக்க முடியல, நாவால தடுத்துட்டோம். அதையும் மீறி அங்க தீமை நடக்கிறது. என்ன செய்யணும்? உடனடியாக அந்த இடத்திலிருந்து, சபையிலிருந்து புறக்கணிச்சுட்டு வெளியே வரணும். என்னங்க மரணம் அடைஞ்சிருக்காரு, ஒரு கவலையா குடும்பம் இருக்குது, அந்த நேரத்தில் அதையெல்லாம் போய் பெருசுப்படுத்தலாமான்னு ஊர் உலகம் பேசுவார்கள்.
நபிகளாருடைய அந்த பொன்மொழிக்கு மாற்றமாக, கட்டளைக்கு மாற்றமாக இங்கே ஒரு நடத்தை இருக்கிறது என்றால் அதற்கு எதிராகத்தான் நாம களங்காண வேண்டும் என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னி பரியும் மிம்மா பரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் எந்த செயலை விட்டு பிரிந்தார்களோ அதே செயலை விட்டு நானும் பிரிந்து கொண்டேன். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் பரியமின சாலிகத்தி, இது போன்று ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்களிடத்தில் இருக்க மாட்டார்கள், புறக்கணித்து வெளியே வந்து விடுவார்கள். ஒல் ஹாலிகத்தி, துன்பத்தின் பொழுது மொட்டையடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் நெருங்க மாட்டார்கள். ஒ ஷாக்கத்தி, துன்பத்தின் பொழுது சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த செயலை தொடர்ந்து செய்தால் அங்கே கிட்ட நிற்க மாட்டார்கள், அவர்களை புறம் தள்ளிவிட்டு நபிகளார் ஒதுங்கிக் கொள்வார்கள். நானும் இதை செய்வேன் என்று இவர் ஒதுங்கிக் கொள்கிறார் என்றால் நபி ஒளிக்கு மாற்றமாக ஒரு நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதை கண்டிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. இதே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, அவர் 4 ரக்காத்து லுகர் தொலை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கேட்ட உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அப்படியா செஞ்சாங்க, சரி அவர் விருப்பப்பட்டு செஞ்சிருக்காரு என்று முட்டு கொடுக்கல. அவர் ஒரு கலீஃபா, ஒரு ஜனாதிபதி. இந்த நேரத்தில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுடைய அந்த வெளிப்பாடு என்ன, ஃபஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார். இறந்து போய்விட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டால், துயரமான சம்பவங்களை கேள்விப்பட்டால் எப்படி வெளிப்படுத்துவோமோ அதை சொல்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உஸ்மானா இப்படி செய்தார். சல்லைத்து கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைன், பயணத்தின் பொழுது 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கிக் கொள்வதுதான் சுன்னா, இதான் வழிமுறை. நபிகளாருக்கு பின்னால் நான் இப்படித்தான் தொழுதேன். ஏன், அபூபக்கர் கூட அந்த சுன்னாவை சரியான முறையில் பின்பற்றினார். ஆனால் உஸ்மான் என்ன வழி தவறிவிட்டால் கதில் அல்ல, அவர் வழிமாறி போய்விட்டார் என்று பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை, ஒரு கண்டனத்தை ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அவருடைய மனநிலையில் என்ன பதிவானது தெரியுமா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் யார் தடுத்தாலும் சரி, நான் முதன்மைப்படுத்தக்கூடியது இந்த மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், மற்ற எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய கூட்டம் இருக்கிறதே, யுவாத்துன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவர்களை இவர்கள் நேசிக்க மாட்டார்கள். நேசிப்பாங்க நினைச்சுக்கிட்டீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி சமரசம் கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா, இவர்கள் சமரசம் கொள்ள மாட்டார்கள். வலவு காணும் ஆபாகும், அது தன்னை பெற்றெடுத்த தகப்பன் தப்பு செஞ்சாலும் சரி. குர்ஆனுக்கு மாற்றம்னா நபியா, தன்னுடைய தந்தையான்னா நபிதான். குர்ஆனுக்கு மாற்றம்னா புள்ளையா நபிகளாரா என்றால் நபிகளார் தான். குர்ஆனுக்கு மாற்றம்னா உலகமே திரண்டாலும் சரி எனக்கு நபி வழி தான் என்கிற ஒரு மனநிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் மூத்தஷிமாத், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களையும் வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. நாமிசாத் முத்தநம்மிசாத், அதே போல புருவ முடிகள் அதை அகற்றக்கூடிய பெண்களையும் அகற்றிவிடும் வேலையை செய்கிற பெண்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. வல் முஃபல்லிஜாத் முகையிராத்தின் ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள், பற்களுக்கு இடையிலே வேண்டுமென்றே இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதை கீறி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக இப்படின்னு சொல்லிட்டார். இந்த செய்தி யார்கிட்ட வருது, உம்மு யாக்கூபுங்கிற ஒரு சஹாபிய பெண்மணிக்கு போகுது. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தியை குர்ஆன்லையும் நான் கேள்விப்பட்டது இல்லையே, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், அல்லாஹ் நாசமாக்கட்டும் சொல்லி இருந்தா குர்ஆன்ல இருந்திருக்கணுமா இல்லையா? ஒருவேளை அப்துல்லா பின் மசூத் அவர்கள் புதுசா ஏதோ சொல்றாரோ, இஸ்லாத்துல இல்லாத சொல்றாரோன்னு அந்த அம்மா வந்து அப்துல்லா பின் மசூத் சொல்றாங்க, நான் ஒரு செய்தி நீங்க சொன்னதா கேள்விப்பட்ட, அது உண்மையா பொய்யா? என்ன சொன்னேன், அதான் ஒட்டுமுடி வைக்கிற பெண்கள் அல்லாஹ் நாசமாக்கட்டும் சொன்னீங்களா? ஆமா நான் சொன்னேன். இங்க குர்ஆன்ல எங்க இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க, கரத்தில் குர்ஆனக்குல்லா, நீ குர்ஆனை முழுசா படிச்சிட்டீங்களோ, குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கறதுக்கு. உடனே உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமா அட்டை டு அட்டை எல்லாத்தையும் படிச்சுட்டேன், சொல்லுங்க எங்கேயுமே ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் ஒண்ணுமே இல்லையே வசனம், இப்படி சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனேயே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அமா கரதி ஃபில் குர்ஆனி
வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நீ குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை படித்திருக்கிறாயா அப்படின்னு உம்மு யாக்கூப் என்கிற பெண்மணிட்ட கேட்கறாங்க. என்ன வசனம்? உங்கள் தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தாரோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நீ படித்திருக்கிறாயா? ஆமா படிச்சிருக்கிறேன். அப்படி என்றால் தூதர் சொன்னதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா எடுத்துக்கணும். தூதர் தடுத்ததை விட்டு தவிர்த்துக்கணும் இல்லையா? ஆமா தவிர்த்துக்கணும். நபிகள் பெருமானார் தான் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று. இப்ப நீ ஏத்துக்கவே மாட்டியா? இப்ப என்ன செய்யறது? உடனடியாக அந்த பெண்மணி சொல்றாங்க, சரி அப்படின்னா சரிதான், கரெக்டு தான். அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, அது சரிதான், உங்க மனைவி கூட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்க அவங்கள கண்டிச்சிங்களா? பெரும்பாலும் இந்த ரிப்ளை வரும்போதே எதை பார்ப்பாங்க தெரியுமா? இந்த ஜமாத்துடைய கொள்கை சரியா, இதை பார்க்க மாட்டாங்க. இவர்கள் எடுத்து வைத்திருக்கிற வாதம் சரியா, அதை பார்க்க மாட்டாங்க. இவர்கள் மேற்கோள் காட்டிய குர்ஆன் ஆயத்து பொருத்தமானதா பார்க்க மாட்டாங்க. இவர் எப்படி இருக்காரு, இவர் குடும்பம் எப்படி இருக்குது, இவர் மேல என்ன மாதிரியான கரியெல்லி பூசலாம், இதற்கே குறிவைத்து கொண்டு என்ன செய்வார்கள்? அவமானப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா எது இங்க குளறுபடி ஆயிரும்? எதை பற்றி அவர்கள் சிந்திக்க மறக்கிறாங்க? அவர்கள் எடுத்து வைத்த குர்ஆன் ஆயத்து, ஹதீஸுகள், ஆதாரங்கள் அது சரியானதானா என்பதை கவனிக்க மாட்டார்கள். ஆனா உம்மு யாக்கூப் அவர்கள் நீங்க சொல்றது கரெக்ட் தான்ட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற பெண்மணி சொல்றாங்க, இல்ல உங்க வீட்டில் கூட அப்படி செய்யறாங்க, நீங்க கண்டுக்காம இருக்கீங்களாம்ல அப்படின்ட்டாங்க. இவருக்கே தெரியல அப்படியே நடக்குது. இதான் நான் இப்போயே போய் பார்க்குறேன் அப்படின்னு அப்துல்லா பின் மசூத் அவர்கள் நேராக வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பிறகு வெளியே வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரியான ஒரு செயலை என்னுடைய மனைவி செய்திருப்பாளையானால் லா நுஜாமியுகா, இந்த மாதிரி பெண்களோடு நாங்கள் வாழ்க்கையை நடத்த மாட்டோம். என்ன பெருசாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதிவை செய்கிறார். குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்கிற அந்த இல்லற வாழ்க்கை என்பது இறைவன் தருகிற ஒரு அருள், இறைவன் ஏற்படுத்துகிற ஒரு இறை திருப்தி, இறைவன் புறத்திலிருந்து வருகின்ற ஒரு மனப்பூர்வமான ஒரு பாசம் இருக்கிறது அல்லவா? அந்த பாசத்தை கூட நாங்கள் பங்கமாக்கி விட்டுருவோம், துண்டாக்கிடுவோம். எதற்காக? இறைவனுடைய திருப்பொருத்தமும் இறை தூதரின் வழிதான் எங்களுக்கு முக்கியம். இதுல கூடுதல் கவனம் செலுத்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழி என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தி, அதை பற்றி பிடிப்பதற்காக இதற்கு தடையாக முட்டுக்கட்டையாக யார் வந்தாலும் சரி அவர்களை தள்ளி வைத்து விடுவோம் என்று அப்துல்லா பின் மசூத் பேசுகிறார். எந்த அளவுக்கு இவர்கிட்ட கூர்ந்த ஒரு வேகத்தை பாருங்க. இதே மாதிரி தான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களும், அவர்கிட்ட ஏகப்பட்ட சம்பவங்கள், நபிகளாருடைய அந்த பொன்மொழிகளின்படி நடக்கணும் என்பதில் காட்டுகிற வீரியமும் வேகம் இருக்கிறதே அவ்வளவு இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? வல் காபா, காபா மீது சத்தியமாகன்றார். இதை கேட்டுட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ இப்படி சொன்னது தப்புப்பா, இது பாவம். ஏன்? மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹுவை விடுத்து மற்றவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். நீ சொன்ன செயல் இணை கற்பிக்கிற செயல், இப்படி சொல்லக்கூடாது, நபிகளார் இதை தடை செய்திருக்கிறார்கள், நீ மாத்தி பேசுனாங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? ஒரு ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியம்னு சொல்லிக்க, காபா மீது சத்தியம்னு சொல்லக்கூடாது என்று அப்துல்லா பின் உமர் அவர்கள் தன் கண் முன்னால் நபி வழிக்கு எதிரான ஒரு செயல் நடக்கிறது, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய செயல் நடக்கிறது. சும்மா அமைதியா போனாரா? இல்ல தப்பா புரிஞ்சிருப்பாரு, கடந்த காலத்தின்படி வழக்கத்தில் சொல்லியிருப்பாரு, டங் ஸ்லிப்ல பேசியிருப்பாரு, இப்படியா போனாரு? தவறு என்றால் அது இணை வைப்பு, நீ திருத்திக்கொள் என்று கண்டித்தார்கள். அதே மாதிரி அவர் பக்கத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு? தும்முறாரு. தும்முனா என்ன சொல்லணும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்ங்கறாரு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சலாத்தும் சலாமும் நபிகளார் மீது உண்டாவதாக அதையும் சேர்த்துக்கிட்டாரு. இவர் புதுசா பார்க்கிறாரு. அப்துல்லா பின் உமர் அவர்களுக்கு இது புதுசா தெரியுது. என்னடா இது, இப்படி மார்க்கத்தில் இல்லையே, இவர் என்ன புதுசா உண்டாக்கி இருக்கிறாரு? இங்க பாருங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், நபிகளார் அவர்கள் எல்லா தருணத்திலும் தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்ல சொன்னாங்க. நீங்க சொன்னது தப்பு, ஏன் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கீங்க, இதை நிப்பாட்டுங்க, வெறும் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி தனக்கு முன்னிலையில மார்க்கத்தின் பெயரால் 2 வாசகம் சேர்க்கப்படுகிறது. விட்டு கொடுத்தார் அவரு? விடமாட்டார். ஏன்? நாளைக்கு இது ஒரு ஆதாரம் ஆயிடும். ஏங்க மார்க்கத்தில் கூடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் சொல்லலாங்க. ஏன்? அந்த தாபியின் சொல்லுகிற பொழுது அப்துல்லா பின் உமர் வாய் மூடி மௌனமா இருந்தார் இல்லைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் இருக்குன்னு தானங்க அர்த்தம் என்று மார்க்கமாயிரும்.
அந்த சபையில் நாம் இருக்கிறோம் என்றால், நம் கவனத்திற்கு வந்து விட்டதென்றால் நம்முடைய வெளிப்பாடு என்ன? எதிர்க்கிறோமா, கண்டிக்கிறோமா, புறக்கணிக்கிறோமா, வாய் மூடி மௌனம் காக்கிறோமா? இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதில் சஹாபாக்கள் மிக தெளிவான முறையில் அந்த பணியை செய்தார்கள். அதே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பள்ளிவாசல்ல இருந்து பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்க, நீங்க தாராளமா வரலாம், தொழுகையில கலந்து கொள்ளலாம், பயான் கேட்கலாம் என்று கூப்பிடுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வந்தா நாங்க தடுப்போம் அப்படிங்கிறார். இவர் கோபம். இந்த செய்தி அப்துல்லா பின் உமருக்கு வருது, நீங்க என்னடா பெண்கள்லாம் பள்ளிக்கு வரலாங்கிறீங்க, பிலால் வந்தா தடுப்போன்னு வாசல் நின்றுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நேரா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் பயங்கரமா திட்டுறார். சப்பன் செய்யன் மோசமா திட்டுகிறார். வாழ்நாள் அப்துல்லா பின் உமர் இப்படி பேசுவாரா என்று கூட எதிர்பார்க்காத அளவிற்கு மிக கடுமையான சாடல். பிலால் அவர்களை திட்டுவிட்டு, நான் நபிகளாருடைய நடைமுறையை செய்து காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜிதில்லா, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்க கூடாது என்றார்கள். நீ என்னடான்னா தடுப்போம் நிக்கிற, இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடாது நீ என்று அப்துல்லா பின் உமர் அவர்கள் தங்களுடைய கோபத்தை பதிவு செய்கிறார்கள் என்றால், கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் எதற்காக? தூதருடைய கட்டளைக்கு மாற்றமா யாருடைய கருத்தையும் கொண்டு வந்து மார்க்கத்தின் பெயரால் திணிச்சிடக்கூடாது. இதை காக்க வேண்டிய விஷயத்தில் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு சில நேரத்தில் ஒரு சில நபித்தோர்கள் தப்பு செஞ்சாலும் அப்படியே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அதை திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதே அப்துல்லா பின் உமர் அவர்கள் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி கேட்கிறாரு, தமத்து ஹஜ் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹஜ்ஜில் இருக்கிற 3 வகை, அதுல இஃப்ராது, கீரானு, தமத்துன்னு 3 வகை இருக்கிறது. இதுல தமத்து என்ற வகையுடைய ஹஜ்ஜை செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இப்போ அப்துல்லா பின் உமர் அவர்கள் என்ன சொல்றாங்க, தாராளமா செய்யலாமே. உடனே அவர் திருப்பி சொல்றாரு, உங்களுடைய தந்தை உமர் இருக்காருல்ல, அதை செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்கிறாரு, நீங்க செய்யலாங்கிறீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறாரு. உடனே அப்துல்லா பின் உமர் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள், நான் உனக்கு என்ன சொன்னேன், இதை நபி அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், தாராளமாக செய்யலாம். ஓ ஹதீசுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போ நபிகளாருடைய செயலை சொல்லிட்டேன். அம்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நத்தபியு அவ் அம்ர அபி நத்தபியு, இப்போ சொல்லு, நபிகளாரை நான் பின்பற்ற வேண்டுமா, என்னுடைய தந்தையை பின்பற்ற வேண்டுமா? இல்ல நபி தான் பின்பற்றணும். அப்படின்னா தமத்து ஹஜ் செய்யலாம் போ அப்படின்னாங்க. வாப்பாவா இருந்தா என்னங்கிற, அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் முடிவெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. இறை தூதருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரத்திற்கு மாற்றமாக கருத்து தெரிவிப்பதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்பதை ஒரு மகனாக இருந்து அதை பதிவு செய்கிறார் என்றால் எப்படி அந்த தூதுத்துவத்தை காக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள் பாருங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தள்ளாத வயசுல பார்வையெல்லாம் மங்கிய ஒரு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலுக்கு போனா அங்க என்ன சொல்லப்படுது, பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இக்காமத் சொல்றதுக்கு டைம் கொடுப்பாங்க, கேப் இருக்கும் இல்லையா? அப்போ முஅத்தின் என்ன பண்றாரு, ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஊர் வழக்கத்தில் இருக்கிற காலங்காத்தால பாங்கு சொல்லிடுறது, இக்காமத்து கொஞ்சம் கேப் இருக்கும், புதுசா அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம்னு சவுண்டு வரும், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, ஆண்களே பள்ளிக்கு விரைந்து வாருங்கள், பெண்களே வீட்டில் காலங்காத்தாலே ஆரம்பிக்கிறது பாருங்க. பெண்கள்லாம் பள்ளிக்கு வந்துடாதேங்கிற அந்த நபி வழிக்கு எதிரான ஒரு நரக வழியை, ஒரு புது வழியை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு வரம்பு மீறிய பாவத்தை பெண்களே வீட்டில் தொழுதுக்குங்க, ஆண்களே பள்ளிக்கு வாங்க அப்படின்னு வந்து இடையில சொல்லிக்கிட்டு மைக்கா பண்ணுவாங்க இல்லையா? இதே வேலையை அந்த காலத்தில் நடக்குது. என்ன நடக்குது, ஹய்யால ஸலா, அரபிகள் தானே, தொழுவிக்குவாங்க 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 இப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு இக்காமத்து சொல்ற வழக்கம். இந்த வழக்கம் இவருக்கு பெரிய ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது, ரசூலா இப்படி காட்டி தரலையே, ஒன்று பாங்கு அப்புறம் இக்காமத், இது என்ன இப்படி இடையில ஒன்று உண்டாக்கி இருக்கிறாங்க? இந்த வார்த்தையை நம்ம இந்த பள்ளியில தானே புதுசா கேள்விப்படுறோம்ட்டு அவர் என்ன செய்யறாரு, அஹ்ரிஜ் பினா மின் ஹாதல் மஸ்ஜிதில் முபத்ததா, இந்த மாதிரி பிதஅத் நடக்கக்கூடிய புதிய அனாச்சாரத்தை செயல் வடிவம் கொடுத்திருக்கிற இந்த பள்ளிவாசல் இருந்து முதல்ல என்ன வெளியே தள்ளுங்கிறார். வெளியே வந்துடுறாரு, தொழுக மாட்டேங்கன்னா. ஏன் தொழுகணுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று ஒரு சபையில செய்வீர்களானால் அந்த சபையில் நான் மௌனியாக வந்து நிற்கணுமா? இந்த இடத்துல நான் நிற்க முடியாதுன்னு வெளியே இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, இணை வைப்பு காரியங்கள் நடக்கின்ற பள்ளிவாசலை நம்ம புறக்கணிக்கணும். பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை புறக்கணிச்சுட்டு போறேங்கிறாங்க. பள்ளிவாசல் என்னங்க தப்பு பண்ணுச்சு, அந்த செவர் என்ன தப்பு பண்ணுச்சு, பாய் என்ன தப்பு பண்ணுச்சு, கல் என்ன தப்பு பண்ணுச்சு, தொழுதுட்டு போக வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய பள்ளி தானே, எங்க தொழுதா உனக்கு என்ன என்று வியாக்கியானம் பேசுவார்கள்.
ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு அப்துல்லா பின் உமர் அவர்கள் எதை பார்க்கிறார்? தன் கண் முன்னாடி தன்னுடைய கவனத்திற்கு ஒரு பிதஅத்தான செயல் வடிவம் நடக்கிறது. சும்மா விடலாமா? கோபப்படுகிறார், கொந்தளிக்கிறார். இந்த பள்ளியிலிருந்து முதல்ல என்ன வெளியேற்றுங்கள் அப்படின்னு பதிவு செய்கிறார். என்றால் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு அந்த பிதஅத் நடக்கக்கூடாது என்பதில் கூடுதலான கவனம், மார்க்கத்தின் பெயரால் யாரும் எதையும் புதிதாக உள்ளே இணைத்து விடுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதில் கவனம் செலுத்தினார்கள் என்று பாருங்கள். நபி வழிக்கு முரணாக யாராவது நடந்தார்கள்னா முதல்ல அதை கண்டிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போல தாபீன், சாபித் என்கிற ஒரு தாபீன், இது ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை, நபி வழியின் மீது அவ்வளவு அக்கறை, அந்த நபி வழியின்படி நடக்க வேண்டும் என்கின்ற வேகம், வீரியம், அதே மாதிரி புது வழியை உள்ளே புகுத்திவிட விடக்கூடாது, பிதஅத்தை உள்ளே இணைத்து விடக்கூடாது, நபி வழிக்கு மாற்றமாக நடப்பதை கண்டிக்க வேண்டும் என்கிற மாதிரியான மார்க்கத்தை பற்றிய ஒரு அக்கறையான செயல் நபித்தோழர்களை கடந்து தாபியங்களிடத்திலும் இருக்கிறது. சாபித் என்பவர் என்ன செய்கிறார்? சிறுவர்களை பார்த்துவிட்டு சிறுவர்களை கடந்து செல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்புறம் சொல்றார், நான் ஏன் சிறுவர்களை கண்டவுடன் சலாம் சொன்னேன் தெரியுமா? நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இப்படி நடந்து சென்று கொண்டிருந்தேன், அவர் சிறுவர்களை கண்டவுடன் சலாம் சொன்னார். அனஸ் ஏன் சிறுவர்களை கண்டவுடன் சலாம் சொன்னார் தெரியுமா? அவர் நபிகளாரோடு சிறுவர்களை கடந்து செல்கிற பொழுது நபிகளார் சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள், அந்த நபி வழியை இவர் பின்பற்றினார், அந்த நபி வழியை நானும் பின்பற்றுகிறேன் என்று ஏன் இதை பதிவு செய்கிறார்? காலம் காலமாக நபிகள் நாயகத்தின் வழிமுறையை அச்சகம் பெசகாமல் பின்பற்ற வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நூற்றாண்டிலையும் ஒரு சமுதாயத்தை வைத்திருக்கிறான். அந்த பணிகளை நாம் செய்கிறோம். அப்போ குழப்பவாதிகள், பிரிவினைவாதிகள், பிரச்சனையை உண்டு பண்ண வைக்கக்கூடியவர்கள், கலகத்தை ஏற்படுத்துபவர்கள், குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குறாங்கன்னா சஹாபாக்கள் என்ன பணியை செய்திருக்கிறார்கள்னு பாருங்க. அப்ப நபித்தோழர்கள்ல அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர் பெருநாள் தொழுகைக்காக வரார். பெருநாள் தொழுகை வரும்போது இது என்ன நேரம்? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வயது மூத்த முதிர்ச்சி அடைந்த பல சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு மர்வான் என்பவர் மதீனாவில் ஒரு ஆட்சியாளராக, ஆளுநராக இருக்கிறார். அவர் தான் பெருநாள் உரை நிகழ்த்த போறாரு. இவர் பெருநாளில் போய் கலந்துருக்கிறாரு. அபு சயீதுல் குத்ரி பார்க்குறாங்க, திடீர்னு அவருக்கு ஒரு மெம்பர் கொண்டு வந்து வைக்கப்படுது. இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, பெருநாளில் எதுக்கு மெம்பரு? ஜும்மாவுக்கு மெம்பர் இருக்கு, பெருநாளுக்கு மெம்பர் இல்லையே, புதுசா மெம்பர் வருது. அப்புறம் பார்த்தா மர்வான் வந்து பயான் பேசுறதுக்கு போய் நிற்கிறாரு. இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம், குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு, என்னடா இது புதுசா இருக்குதே, ஜும்மாவில் முதல்ல பயானு அப்புறம் தொழுகை, பெருநாளில் முதல்ல தொழுகை அப்புறம் பயான், இவர் என்ன முதல்ல போய் பயான் பண்ண போறான்னு சொல்லி அவர் துணியை பிடிச்சி இழுக்கிறாரு, இறங்கு இறங்கு, இந்த பயான்லாம் பண்ணக்கூடாது, இறங்கு முதல்ல அப்படிங்கிற, சும்மா விடுப்பா அப்படி இவர் போய் பயான் பண்ணிட்டார். பயான்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு இறங்குறாரு. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமான ஆத்திரம், நாசமாக்கிட்டீங்க நபிகள் பெருமானார் அவர்களுடைய வழிமுறையெல்லாம் நீங்க பாழாக்கி இல்லாம மாத்திட்டீங்களே, இப்படியே உல்டாவா திருப்பிட்டீங்களே. முதல்ல மக்களை கூப்பிட்டு நபி அவர்கள் தொழுகை நடத்துவார்கள், பிறகு மக்கள் முன்னிலையில் எழுந்து நிற்பார்கள், பிரயான் செய்வார்கள், எல்லாரும் துவா கேட்டுட்டு போயிடுவாங்க, இதானங்க நபி வழி, நீங்க ஏன் இப்படி மாற்றம் பண்ணீங்க? அவர் சொல்றார், நபி வழியெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது நபி வழி தான், முதல்ல தொழுகை வச்சுட்டு அப்புறம் பயான் பண்ணோம்னா எல்லாரும் இருந்துச்சு ஓடி போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் முதல்ல பண்ணிட்டோம், நீ சொல்கிற காலம்லாம் மலையேறி போச்சுப்பான்றார். உடனே அவர் விடுவாரா? அது கிடையாது. எத்தனை காலம் ஆனாலும் சரி இந்த சுன்னத்துக்கு நான் பாடுபடுவேன். நீங்கள் செய்தது தப்பு தான், இதில் ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநருக்காக வேண்டி சரி சரி என்னடா பண்ணுறது, பல்ல கடிச்சா போக முடியும், நீங்கள் செய்வது தப்பு, அதை நான் வந்து கண்டிக்காம விட முடியாது, அதை நான் பகிரங்கமாக எதிர்க்கத்தான் செய்வேன் என்று அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாள் காலகட்டத்தில் தங்களுக்கு முன்னிலையிலே எந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மக்கள் நடந்து கொண்டு வருகிறார்களோ அதே பயணத்தில் இருக்கிறார்கள். யார் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக நபி வழிக்கு முரணாக செயல்படுகிறார்களோ அவர்களையும் கண்டித்தார்கள். நபி வழிக்கு முரணாக செயல்படுவது மட்டுமல்ல, நபி வழியோடு சேர்ந்து புது வழியை உள்ளே புகுத்தி மார்க்கத்தின் பெயரால் சில வழிகெட்ட காரியங்களை, பிதஅத்தான காரியங்களை புகுத்தக்கூடியவர்களையும் வன்மையாக கண்டித்தார்கள். என்றால் அதே பணியைத்தான் தாபீன்கள் காலத்திலும் ஒரு கூட்டம் செய்தது, அதற்கடுத்த நூற்றாண்டும் செய்தது. இப்படி கியாமத் நாள் வரைக்கும் எல்லா நூற்றாண்டுகளிலும் இந்த நபி வழிக்காக வேண்டி, நபி வழியை பாதுகாக்கக்கூடிய வஹியை, இறை செய்தியை, இஸ்லாமிய மார்க்கம் என்று மக்களிடத்தில் எடுத்துரைக்கக்கூடிய அந்த கூட்டம், ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நாம் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக?
அப்படிப்பட்ட குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அந்த கொள்கையின்பால் மக்களை அழைத்து அதற்காகவே நம்முடைய வாழ்நாளை கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமுறையிலே குறிப்பிடுகின்றான், ஒமையுத்தே இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே திருப்தி கொள்ளப்பட்ட அருள் புரியப்பட்டவர்களோடு மறுமையிலே சேர்ந்து கொள்வார்கள். மினன் நபியின், நபிமார்களோடு இருப்பார்கள். வ சித்திகீன், உண்மையாளர்களோடு இருப்பார்கள். வ சுஹதா, உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள். வ சாலிஹீன், நல்லடியார்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இந்த குர்ஆன் சுன்னாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் மறுமையில் யாரோடு இருக்க போகிறார்கள்? சுற்றிலும் பார்த்தால் இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் என்ற நபிமார்கள், உயிர் தியாகிகள், உத்தமர்கள், உண்மையாளர்கள், நல்லடியார்கள், இவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைகிறார்கள் என்றால் ஹசுன உலாயிக்க ரஃபீகா, நட்பு கொள்வதில் இதுதான் சிறந்த நட்பு என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நட்பாளர்களோடு, அந்த சகோதரர்களோடு, அந்த தோழர்களோடு தோழமை கொண்டு நாம் சுவனத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அழகான வழிகாட்டுதல் என்று சொல்லி சென்றார்களோ அந்த வழிகாட்டுதலை, அந்த நபி வழியை பின்பற்றியவர்களாக, நபி வழிக்கு மாற்றமான காரியங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக, நபி வழியின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் புதிய புதிய அனாச்சாரங்களை உள்ளே புகுத்த நினைக்கக்கூடியவர்களை அம்பலப்படுத்தி அந்த பாவத்தினுடைய விபரீதத்தை மக்களிடத்தில் எடுத்துரைத்து சத்தியத்தின்பால் அழைத்து இந்த தாவா பணியின் மூலமே நம்முடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக.